ஓம் நமச்சிவாய லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தலை வாசல் வைக்கும்போது என்னென்ன ஜாமான்கள் கடைபிடிக்கணும், நவரத்னம் ஐம்பொன் யார் வைக்க வேண்டும் மற்றும் பூஜை முறை, இந்த நிலையை தூக்கி வைக்கும்போது எப்படியெல்லாம், அதுக்கப்புறம் நிலை வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றுறது, அதுக்கப்புறம் நிறைகுடம் நீர் ஊற்றுறது, இந்த அமைப்பு முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வர்றச்ச ஆசீர்வாதம் பண்ணுறது வரை நம்ம நிறைவடையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுவதுமாக உபயோகரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். தலைவாசல் அமைப்பதற்கு உண்டான பூஜை ஜாமான்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. இது பூஜை கப்போர்டு வர்ற இடத்துலையே வச்சுருக்கோம். முருகப்பெருமான் துணை. நிலை வைக்கிறச்ச முருகனை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறது, திருப்பரங்குன்ற முருகனை வச்சு பூஜை பண்ணுறது சிறப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா அவங்க மக்களை எல்லாரையுமே வச்சுட்டு நிலைக்கு நல்லா கழுவி வச்சுருக்கிறோம். ஸோ அவருக்கு மரியாதை பண்ணி வச்சிடுறோம். பரிவட்டம் கட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அவங்க எல்லாமே அவங்க மனைவிக்கு, ஸோ அதே மாதிரி மாலையை அவங்க மனைவிக்கு நம்ம அணிய சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அவங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி மரியாதை பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு சந்திரகுங்குமம் வச்சு நில வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுறது, அவங்க பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி 2 பிள்ளைகளுக்கும் மரியாதை பண்ணுறோம். இது எல்லாமே ஆசாரி பண்ணணும் இல்லை. ஸோ அவங்க வீட்டு உரிமையாளரே வச்சு பண்ணுறது. நிலைக்கு பின்னாடி பாருங்கள், தலைவாசல் மாலை அமைச்சிருக்கோம். இந்த குட்டி தம்பிக்கு நாங்கள் பரிவட்டம், ஹவுஸ் ஓனருடைய, ஏன்னா இவர் நெக்ஸ்ட்டு உரிமையாளர், அதனால தான் அவருக்கு ஒரு பொன் சிரிப்பு மங்களகரமாக இருக்கிறதுக்காக மஞ்சள் வச்சுருக்குறோம். இந்த பாப்பா பாருங்கள், அவங்களுக்கு ஒரு அணி தலைவிங்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே, சிறப்பு. இப்போ நிலைக்கு எங்கள் கான்ட்ராக்டர் தூபதீபம் காமிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இந்த நவதானியம் மேலே நாங்கள் கட்டுவோங்க. ஸோ அது எல்லா வீட்டு உரிமையாளர்கிட்ட கொஞ்சோண்டு நவதானியம் காசு வச்சு, அதில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லாம் வச்சு நம்ம மஞ்சள் துணியில் வச்சு கட்ட சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்கிறவங்க எல்லார்ட்டையும் நவதானியம் கொடுத்து அவங்களையும் அந்த துணியில் நம்ம வைக்க சொல்கிறது. ஏன்னாக்கா நவதானியம்ங்கிறது சுரக்கிறதுக்கு உண்டானது. மேலேருந்து நமக்கு கொடுக்குற தெய்வம் அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டானது நவதானியம். ஏன்னா நெல்லெல்லாம் மேலே அது சாயும், அது மாதிரி மேலே கட்டுறது தான் இது. நிலையில் நாங்கள் தலைவாசலில் நிலையில் ஈசானியத்தில் கட்டிடுவோம். இந்த வெற்றி வேரோடு சேர்த்து கட்டிடுறது. மாவில் தோரணமாக இருக்கிறதுக்கு இதை அப்படியே கட்டி வச்சுட்டோம். ஸோ இப்போ முன்னையும் தூபதீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு உண்டானது. ஸோ எல்லாமே பூஜை ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு, அதே மாதிரி நல்ல ஃபோக்கஸ் லைட்டாக நாங்கள் போட்டுவிட்டோங்க. ஏன்னா வெளிச்சமாக இருக்கட்டுங்கிறதுக்காக இப்போ நாங்கள் ஒரு காலையில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ தலைவாசலும் துணை வாசலும் நம்ம வச்சுட்டோம். ஸோ அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாரையுமே, இன்னும் நிறைய பேரையும் நீங்கள் கூப்பிடணும்னா அதுக்கு உண்டான மரியாதைக்கு உண்டான தேங்காய் வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறது. உள்ளே நிலையில் பாருங்கள், பக்கத்தில் உங்களுக்கு உள்ள பிள்ளையார் எடுத்து வச்சுக்கணும், நிறைகுடம் நீர் எடுத்து வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதோ கான்ட்ராக்டர் தான், ஆசாரியும் கொத்தனாரும் தான் இந்த பூஜை பண்ணுறதற்கு உண்டான அமைப்பு. ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி தலைவாசலுக்கு உண்டான அமைப்பில் தூப தீபம் நம்ம காமிக்கிறது, தலைவாசலில் காமிக்கிறது சிறப்பு. அப்புறம் தூப தீபம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிலை வைக்கிறோம். எல்லார்ட்டையும் தொட்டு வாங்க சொல்லிட்டோம். நம்ம கான்ட்ராக்டர் மிஸ்டர் மலைப்பாண்டியங்கிறவர் தான் இந்த கட்டடம் கட்டுறாரு. ஸோ அதனால் எல்லாரையுமே தொட்டு வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தலைவாசலுக்கு பக்கத்துலேயே நம்ம கூட்டிகிட்டு போகிறது. எல்லாம் குட்டி பிள்ளைகளையும் எல்லாம் பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் நம்ம கான்ட்ராக்டர் தொட்டு வாங்கிறாரு. இப்போ நிலையில் எல்லாருமே தொட்டு ஓரடி நகட்ட சொல்லுவோம். எல்லாரையுமே அடியன் தான் பக்கத்தில் இருந்து முழுவதுமாக செயல்படுவது. இறைவன் அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அவங்க தலைவாசல் வைக்கிற ஓனர்ஸும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஓரடி தள்ளி வைக்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்களையும் அவங்க எல்லாருமே ஏன்னாக்கா ஒவ்வொரு குரூப்பாக எடுத்து வச்சு நம்ம வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ தான் நிலையை நம்ம தள்ளி வச்சதுக்கப்புறம் நவரத்னமும் ஐம்பொன்னும் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ரைட் சைடில் நவரத்னமும், லெஃப்ட் சைடில் ஐம்பொன்னும் வைக்கிறது. அதை வீட்டு உரிமையாளர்களையே நாங்கள் வைக்க சொல்கிறது உண்டு. ஸோ இப்போ நிலைக்கு உண்டான நவரத்னம் ஐம்பொன் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ எல்லாருமே வீட்டு உரிமையாளர்களை கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிப்பாட்டி
ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாது. இதை சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்து எல்லா நவரத்தனம் ஐம்பொன் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா அவங்க வீட்டு உரிமையாளர்கள், ஒரிஜினல் ஓனர், அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகளையும் நாங்கள் வந்து வைக்க சொல்கிறது உண்டு. ஸோ இது வந்து நவரத்னம் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இது வந்து கிளைண்ட் சைடில் இருந்து தான் முக்கியமாக அது பண்ணணும். ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்கன்னாக்கா அவங்களே எடுத்து வச்சு உள்ளே வச்சுருவாங்க. நாங்கள் வந்து நானே பக்கத்தில் இருந்து இதெல்லாம் தூக்கி எடுத்து வைக்க சொல்கிறது. ஸோ இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது வந்து ஐம்பொன் வச்சுருக்குறாங்க. ஐம்பொன் வந்து இது பஞ்சலோகம், அதையுமே எடுத்து வைக்க சொல்லிட்டோம். 2 பக்கம் 2 வச்சுட்டு அது வந்து மஞ்சள் அதில் கலந்து அதில் வைக்க சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னாக்கா கிளைண்ட்டு பாருங்கள், அந்த கிளைண்ட்டே வைக்க சொல்கிறோம். இது மாதிரி வந்து உள்ளே செலுத்த சொல்லிடுறோம். இது மாதிரி நல்லாவே வந்து உள்ளே நல்லா மஞ்சள் வச்சு செலுத்த சொல்லிடுறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற உரிமையாளராகிய கணவர், மனைவி, பிள்ளைகளை நம்ம வச்சு செய்ய சொல்கிறது உண்டு. ஸோ இப்படி வந்து அவங்கள வச்சு பண்ண சொல்லிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செலுத்த சொல்லி பிள்ளைகளையும் நம்ம வந்து மிச்சம் இருக்கிறதையும் வைக்க சொல்லிட்டோம். அவங்களுக்கும் இந்த ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன பிள்ளைகளை நானும் வந்து இந்த நிலை வைக்கும்போது இந்த அங்கிள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இப்போ இது வந்து நிலை நாங்கள் வந்து அப்படியே தூக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நாகாபரணம் அடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் தான் வந்து இந்த பால் ஊற்றுறோம். நான் இந்த பில்டிங் அடியன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். ஸோ நானே வந்து வாஸ்து பண்ணுற இடத்துலையும் நிலை வைக்கிறதுக்கும் கிரக பிரவேசமும் இதே மாதிரி மரியாதை பண்ணுறது உண்டு. ஸோ இது மாதிரி பால் வந்து 2 வீட்டு உரிமையாளர்களை எல்லாருமே வந்திருக்கிறவங்களையும் எல்லாருமே ஊற்ற சொல்கிறது. மாட்டு கோமியமும் அதே மாதிரி கொண்டிருந்தாக்கா அதையும் ஊற்ற சொல்கிறது. ஒரு சிலர் வந்து ராமேஸ்வரம் கோடி தீர்த்தம் கொண்டு வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காசி தீர்த்தம், எல்லாருமே நம்ம வந்து அதெல்லாம் ஊற்ற சொல்கிறது உண்டு. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை எல்லாருமே வந்து நிலை வைக்கும்போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. நிலைக்கு மாலை அமைக்கிறது ரொம்ப சிறப்பு. தலை வாசலில் வந்து குளிர்விக்கப்படுவது ஆக்சுவலாக வந்து லேசாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கிளைண்ட்டுக்கும் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம். இவர் வந்து சென்னையில் இருக்கார், சதீஷ்ன்னு. ஸோ இவருக்கு பக்கத்து வீடு நாங்கள் கட்டியிருக்கிறோம். கணவன் மனைவி இருவருக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்குறோம். ஸோ இவங்களுக்கு 2nd ஃப்ளோரில் நாங்கள் பட்டுறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஓனர், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ஓனர், 2nd ஃப்ளோர் ஒரு ஓனர். இவங்க வந்து 2nd ஃப்ளோரில் அவங்களுக்கு உண்டான பில்டிங் வரப்போகிறதுனால மேலே இனிமேல் வரும். இது இப்போ தான் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வைக்கிறோம். அதனால் இவங்க குருக்களாக இருக்கிறாங்க. சீனிவாச பெருமாள் கோவிலுங்கிறது. ஸோ இவங்க தாயார், அவங்க தான் வந்து இந்த இடத்திற்கு உண்டான ஒரிஜினல் ஓனர். ஸோ அவங்களுடைய லேண்டில் இவங்கெல்லாம் 2 பையன் 1 பொண்ணு வீடு கட்டிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. ஸோ இவங்க வந்து அவங்க பொண்ணு கொடுத்தவர். ஸோ அதனால் எல்லாரையுமே வந்து இந்த நிலையினுடைய ஆசீர்வாதம், வாங்க நிலைக்கு உள்ளே வாங்க அப்படின்றது சரஸ்வதி, காயத்ரி, சாவித்திரி 3 பேர் வந்துடுவாங்க. இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓனர். ஸோ இவங்க வந்து மேலே இப்போ வந்து லிண்டல் மட்டம் வந்திருக்கு. இவங்க வந்து ஒரு பால் வந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணி நிறைவு செய்கிறது. அவங்க பிள்ளைகள் எல்லாருமே நம்ம வந்து நிலையில் பால் ஊற்ற சொல்கிறது. இதெல்லாம் ஏன் செய்யணும்? செய்யாமையே அப்படியே பண்ணி தூக்கி வைக்கலாமா? இல்லை, அந்த நிலை வந்து சந்தோஷப்படுமா. அப்போ தான் வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்க எல்லாரையுமே வந்து உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்பு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கோம். அதனால் வைக்கிறப்ப நிலை வைக்கும்போது சந்தோஷமாக எடுத்து வைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி குளிர்விக்கப்படுறது. பால் அபிஷேகம் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி வாஸ்து காயத்ரி சொல்லுங்கள். பூமி புத்திராயதி மீதான வாஸ்து புருஷ பிரசோதயாது. ஸோ நான் வந்து இந்த நிலை வைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக சிவபுராணம் படிச்சிடுறது. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு தேன் அபிஷேகம், அதுக்கப்புறம் மாட்டு கோமியத்திற்கு உண்டான அமைப்பு, சந்திர குங்குமம். கிளைண்ட் சைடு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து இந்த சந்தனமும் குங்குமமும் வைக்கிறது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நிறைகுடம் நீர் அபிஷேகம் பண்ணி தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் தான் தீபாரதனை. இது நல்ல சந்திர குங்குமம் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமுமே வந்து வாங்க நீங்கள் இருந்து எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், நலமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இப்போ குங்குமமும் வந்து அவங்க வீட்டு மனைவி, மண்ணும் பெண்ணும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தான் வந்து இந்த வீட்டு உரிமையாளர் தான், மனைவி தான் வந்து சுக்கிரன். அதனால் நில வைக்கும்போது சந்தோஷமாக வச்சா இந்த இல்லம் சொர்க்கமாகும்னு சொல்லுவாங்க. இந்த நிறைகுடம் நீர், அதில் மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். நிலையில் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து இது மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டோம்னா நிறை கும்பம் வைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நில வைக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்து அதன்படி செய்யுங்க. உங்கள் அந்த நிலை சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க.
இப்போ தான் வந்து தீபாரதனை காமிக்கிறோம். இந்த தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றச்சு அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். தீபாரதனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து அவங்களையும் நம்ம காமிக்க சொல்கிறது. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி வீட்டு உரிமையாளர் அவங்க காமிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம காமிக்க சொல்கிறோம். ஸோ எல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு காமிக்கிறாங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து காமிக்கிறாங்க. இது மாதிரி காமிச்சதுக்கப்புறம் உள்ளே வரும்போது தான் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணி வர சொல்லணும். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லார் கையிலையும் வந்து பூ கொடுத்துருக்கோம், உதிரி பூ கொடுத்துருக்கோம். வலது கால் எடுத்து வச்சு 2 பேருமே ஒரே நேரத்தில் உள்ளே வாங்கன்னு சொல்கிறது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லார்ட்டையும் வந்து நிறை விளக்கோடு உள்ளே வரும்போது, தீபத்தோடு வரும்போது ஒளி மிகுந்த ஒரு வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கை வளரணும். அது மாதிரி இப்போ உள்ள வலது கால் எடுத்து வரும்போது அவங்க உள்ளேருந்து எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் உன்னத நிலை அடைய முடியும். அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி வாங்கன்னு சொல்கிறது. வாங்கன்னு சொல்லும்போது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவமும் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழல் அபிராமி கடைக்கண்களாலே. ஓம் நமோ நாராயணாய நமக. ஐயா அவங்க வந்து சீனிவாச பெருமாள் கோவில் மதுரையில் நிலையூருங்கிற ஒரு கோவிலில் இருக்காங்க. அதுபோக நிறைய வந்து பூஜைகள் செய்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து முதல் மாடியில் இருக்கிறவங்களுக்கு முதல் மாடியில் நில வைக்கும்போதும் உங்களுக்கு இதன்படி நான் காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நில வைக்கும்போதும் இது மாதிரி செய்கிறது உண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொத்தனார் ஆசாரி எல்லாருக்குமே வந்து மரியாதை செய்வதற்கு தான் இந்த துண்டும் வேஷ்டியும் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே தேங்காய் பழம் வச்சு பூஜைக்கு உண்டானவங்களை மரியாதை பண்ணுறது உண்டு. அதுபோக வந்து வந்திருக்கிறவங்களுக்கு இனிப்பு வழங்க சொல்கிறது உண்டு. ஸோ இது மாதிரி எல்லாருமே காமிக்க சொல்லுங்கள், நிலையை காமிக்க சொல்லுங்கள். இது துணை வாசலுக்கு உண்டானது. இது வந்து தலை வாசல், அதுக்கப்புறம் துணை வாசல் 2 நிலை வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து அதன்படி செயல்படுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இது வந்து 2வதாக ஒரு ரூமுக்கு உண்டான பின் வாசலுக்கு விட பெட்ரூமுக்கு வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.